தீவிரமாகும் காசா போர் கடந்த 24 மணி நேரத்தில் 58 பேர் பலி. பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடாத்தி வரும் தாக்குதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் காசா நகரத்தில் பல்வேறு பகுதிகளின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 65 பேர் உயிரிழந்துள்ளனர் என காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 9 மாதமாக நடந்து வரும் போரில் சுமார் 38,015 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 87,000க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த போரினால் அதிகம் பாதிப்புக்குள்ளானது பெண்களும் குழந்தைகளுமே ஆவர். இதேவேளை பலஸ்தீன பிராந்தியத்தில் மிக ஆபத்தான தோல் நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பிறகு ஏற்பட்ட மோசமான நிலைமைகள் காரணமாக தோல் நோய் பரவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிரங்கு, சின்னம்மை, பேன், கொப்புளங்கள் ஏற்படும் ஒரு வகை தோல் வியாதி மற்றும் பலவீனப்படுத்தும் சொறி வகை பரவுவதாக உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்துள்ளது. நேற்று தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவின் 3 பிராந்தியங்களில் ஒன்றுக்கு தலைமையேற்ற முஹம்மது நாமே நாஷர் இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்பட்டார். குறித்த சம்பவத்துக்கு பதிலடியாக இஸ்ரேலில் உள்ள பல ராணுவ தளங்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை செலுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அதிரடி தாக்குதல், 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலம் பதிலடி. இஸ்ரேலில் உள்ள பல ராணுவ தளங்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை செலுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் இஸ்ரேல் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இஸ்ரேல் எல்லைக்குள் நுழைந்த ஏராளமான ஏவுகணைகள் மற்றும் வான்வழி இலக்குகளை இடைமறிக்கப்பட்டது என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதல் தொடர்பாக உயிரிழப்பு குறித்து உடனடி தகவல் ஏதும் இல்லை என இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்துவதற்கு லெபனான் நாட்டில் செயற்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது. நேற்று தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவின் 3 பிராந்தியங்களில் ஒன்றுக்கு தலைமையேற்ற முஹம்மது நாமே நாஷர் இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்பட்டார். குறித்த சம்பவத்துக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. காசாவில் சிறார்கள் படும் அவலம் உலக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. பலஸ்தீன பிராந்தியத்தில் மிக ஆபத்தான தோல் நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பிறகு ஏற்பட்ட மோசமான நிலைமைகள் காரணமாக தோல் நோய் பரவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முதற்கட்ட விசாரணைகளில் சுமார் 1,50,000 பேர் பல்வேறு தோல் வியாதிகளினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிரங்கு, சின்னம்மை, பேன், கொப்புளங்கள் ஏற்படும் ஒரு வகை தோல் வியாதி மற்றும் பலவீனப்படுத்தும் சொறி வகைகள் பரவுவதாக உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்துள்ளது. வெறும் தரையில் மண் மீது படுத்துறங்கும் நிலை இருப்பதால் இதுபோன்ற தோல் வியாதிகள் ஏற்படுவதாக பெண் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் காசா போர் தொடங்கிய பின்னர் சிரங்கு மற்றும் பேன் காரணமாக 96,417 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சின்னம்மையால் 9,275 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தோல் தடிப்புகளால் 60,130 பேரும், கொப்புளங்களால் 10,038 பேரும் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கரையோர பலஸ்தீன பிரதேசத்தில் சிரங்கு மற்றும் சின்னம்மை நோய் வேகமாக பரவுகின்றது என உள்ளூர் சமூக ஆர்வலர் ஒருவர் தெரிவிக்கின்றார். முறையான உணவு, ஊட்டச்சத்து இன்றி அவதிப்படும் சிறார்கள் தற்போது தோல் வியாதிகளால் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது கவலை தரும் விடயமாக உள்ளது என மருத்துவ அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்.